செயின்ட் தோமஸ் பெக்கெட் இங்கிலாந்து நாட்டோட லண்டன்ல பிறந்திருக்காரு. பாரிஸ்ல கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காரு. தந்தை இறந்ததுக்கு பிறகு கேண்டர்பரியோட பேராயரா இருந்த தியோபோல்டு கிட்ட உதவியாளரா பணியாற்றிருக்காரு. இவரோட திறமையை பார்த்த பேராயர் தோமஸ முதன்மை திருத்தொண்டரா நியமிச்சிருக்காரு. தோமஸோட நண்பரும் இங்கிலாந்து நாட்டு அரசருமான மன்னர் 2ஆம் ஹென்றி தோமஸ துணைவேந்தராகவும் பேராயர் தியோபோல்டோட மறைவுக்கு பிறகு கேண்டர்பரியோட பேராயராகவும் நியமிச்சிருக்காரு. ஆனா தோமஸ் துணைவேந்தர் பதவியை துறந்து பேராயரா மட்டும் பணியாற்றியிருக்காரு. இதனால கோபமடைந்த மன்னர் 2ஆம் ஹென்றி குருக்களும் ஆயர்களும் தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிறது மாதிரி ஒரு சட்டத்தை இயற்றியிருக்காரு. இந்த சட்டத்தை தோமஸ் கடுமையா எதிர்த்திருக்காரு. இதனால மன்னர் 2ஆம் ஹென்றி தோமஸ கொலை செய்ய முடிவு செஞ்சிருக்காரு. தோமஸ் பிரான்ஸ் நாட்டுக்கு தப்பி ஓடி இருக்காரு. பிரான்ஸ் நாட்டோட மன்னர் 7ஆம் லூயிஸ் தோமஸ வரவேற்று அடைக்கலம் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் தோமஸ் பிரான்ஸ் நாட்டுல இருந்திருக்காரு. இங்கிலாந்து நாட்டுல பிரச்சனைகள் சுமூகமா முடிய தோமஸ் இங்கிலாந்து வந்திருக்காரு. மறுபடியும் கேண்டர்பரியோட பேராயரா பணியாற்ற துவங்கியிருக்காரு. ஆனா மன்னர் 2ஆம் ஹென்றிக்கும் தோமஸுக்கும் மறுபடியும் பிரச்சனைகள் உருவாக மன்னர் 2ஆம் ஹென்றியோட ஆணைப்படி 1170ஆம் ஆண்டு படை வீரர்கள் தோமஸ கொலை செஞ்சிருக்காங்க. 1173ஆம் ஆண்டு திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டர் அவர்களால தோமஸ் பெக்கெட் புனிதரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. டிசம்பர் 29 செயின்ட் தோமஸ் பெக்கெட்டோட ஃபீஸ்ட் டே.